அருணுடைய அந்த விஷயத்த வந்து அந்த லேபர்ன்ற வார்த்தையை தான் நீங்க வந்து தரைக்குறைவா பாக்குறீங்களா அப்படின்னு தீபக் வந்து ஓப்பனா லேபருக்கு இவ்வளவு டீ போதும்னு சொல்லி அத்தனை கேமரா முன்னாடி கன்ஃபஸ் பண்ண ஒரு விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் டச் பண்ணிட்டு போயிட்டாங்க. மைக் மூலியமா பேசி கார்னர் பண்ணும்போது ஆப்வியஸா யாரா இருந்தாலும் பயம் வருங்க. ஆனா எனக்கு உண்மையிலே அது ஏன் இதை இவ்வளவு பெருசா ப்ளோ அப் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. ப்ரோமோட்ஸ் ஈக்குவாலிட்டி அந்த இடத்துல அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அருணுடைய அந்த விஷயத்த வந்து அந்த லேபர்ன்ற வார்த்தையை தான் நீங்க வந்து தரைக்குறைவா பாக்குறீங்களா அப்படின்னு அதை மாத்தினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவர் அந்த மாதிரி அதை சொல்லவே இல்லை. தீபக் வந்து ஓப்பனா லேபருக்கு இவ்வளவு டீ போதும்னு சொல்லி அத்தனை கேமரா முன்னாடி கன்ஃபஸ் பண்ண ஒரு விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் டச் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அருணோட மூளைக்குள்ள போய் நீ இப்படிதானே நீ யோசிச்ச இதை பத்தி அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் முதற்கொண்டு அதை மைக் மூலியமா பேசி கார்னர் பண்ணும்போது ஆப்வியஸா யாரா இருந்தாலும் பயம் வருங்க. யாரா இருந்தாலும் ஆடிடுவோம். நம்ம பேர் இல்லை தப்பா போயிடுச்சோ, நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல அருணுக்கு அதை சரியா எக்ஸ்பிளைன் பண்ண வரல. சார் இது ஒரு ஃபேமிலியா நான் பார்த்தேன். இந்த ஃபேமிலிக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் இருக்கே தவிர ஜாப்ஸ் இல்லை. இந்த ஃபேமிலியை ரன் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நாங்கள் ஈக்குவலாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற பாயிண்ட்டை கரெக்டாக அவனால சொல்ல முடியல. பிகாஸ் ஹி வாஸ் ஸ்கேர்ட். ஆனால் எனக்கு உண்மையிலே அது ஏன் இதை இவ்வளோ பெருசாக ப்ளோ அப் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. அண்ட் அதுக்கப்புறமா நடந்த அந்த மைக்கில் பேசினது, கன்ஃபெஷன் ரூமில் பேசினது எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோலாக என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதுக்கு இதை பேசாமலே விட்டுருக்கலாமே. இதை எதனால 40 நிமிஷம் பேச வேண்டி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க?